ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்சர்வேப்யா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சங்கேப ராமாயண ஸ்லோகத்தை 100 ஸ்லோகம் படிச்சு 100ஐயும் நேத்திக்கு பாராயணம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு நார்மல் ஸ்பீடுலயே நம்ம பாராயணம் பண்ணி இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த 100 ஸ்லோகங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், அங்கங்க 1-2 இடத்துல இந்த ஹ்ரஸ்வா, தீர்க்கா, கர்க்கஷா, மிருது, அப்புறம் மல்ப பிராணா, மகா பிராணா, இப்படி அது வரும். சில நேரம் நமக்கு நாக்கு ஸ்லிப் ஆகுற மாதிரி வரும், சில நேரம் மூச்சு நமக்கு இல்லாம போயிடும், அப்போ அந்த மூச்சு வந்துடும். சில நேரம் லெட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப் ஆகும். இதெல்லாம் நேச்சுரலா உள்ள மிஸ்டேக்ஸ். அதை நம்ம திருப்பி திருப்பி அதே இடத்துல அதே மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை 2 தடவை சொல்லும்போது எங்கேயோ ஒரு தடவை அப்படி வந்ததுன்னா அது ஓகே. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷனை இன்னைக்கு பண்ணலாம். ரெண்டாவது, நான் இப்போ ஸ்க்ரீன்ல காமிச்சு நம்ம பல கிளாஸ்ல இந்த 100 ஸ்லோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணினது நான் இன்டர்நெட்ல இருந்து தான் எடுத்தேன். இந்த டெக்ஸ்ட் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிக்கிறோம்னா அது டைப் பண்ணியிருக்கு, இந்த காலத்துல பிரிண்டிங் எல்லாம் இருக்கு. ஒரிஜினலா மேனுஸ்கிரிப்ட்ல கையில எழுதினது, அப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணினதுன்னு இப்படி பல பப்ளிஷர் மூலமா ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ எந்த டெக்ஸ்ட் கரெக்ட், எதுல மிஸ்டேக் இருக்கு அது தெரியாது. அதனால ஜென்ரலா நான் எப்போதுமே 2-3 டெக்ஸ்ட், 2-3 புக்கு, 2-3 பப்ளிஷர் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவேன். அப்படி ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஒரே ஸ்லோகத்தை 3லயும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சரின்னு நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் எந்த பப்ளிஷர், யாரு பப்ளிஷ் பண்ணியிருக்கா, ஆத்தர் யாரு, அதெல்லாம் பார்க்கும்போது அவ நல்லா படிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது, ஒரு ஸ்டாண்டர்டுன்னா அதை சரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள அந்த ஸ்லோகத்தை நம்ம செக் பண்ணும்போது இது நாள் வரைக்கும் எதை வச்சு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணினோமோ அதையே வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னால 2 இதை நான் காட்டுறேன். இது நானா பண்ணினது. இப்போ ஸ்கிரீன்ல தெரியறது சங்கேப ராமாயணம் பாவார்த்த சகிதம். அதை நான் இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணியிருக்கேன். இந்த கோடுல டைப் பண்ணா ஃபாரினர்ஸ் எல்லாருக்கும் அது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டை எப்படி படிக்கணும், என்ன அக்ஷரத்தை என்ன உச்சாரணம் பண்ணணும், ஸோ இந்த இங்கிலீஷ் மூலமா அவ செய்ய முடியும். அதனால எல்லாத்தையுமே எல்லா ஸ்லோகங்களையும் நான் இங்கிலீஷ்லயே டைப் பண்ணியிருக்கேன். இப்போ சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னா இங்க இங்கிலீஷ்லயே இருக்கு, அதை வச்சும் படிக்க முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இந்த தியான ஸ்லோகத்துல 2-3 தியான ஸ்லோகம் நான் அடிஷனலா சேர்த்திருக்கேன். அதை இன்னைக்கு நான் சொல்றேன், அதுக்கு மீனிங்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறத 2-3 ரெஃபர் பண்ணி அதுல ஸ்டாண்டர்டு அப்படின்னு ஒண்ணு நான் எடுத்துட்டு அதை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால சில கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பாட்டாந்தரம். சமஸ்கிருதத்துல பாட்டாந்தரம்னு சொன்னா அந்தரம்னா வித்தியாசம், இடைவெளி, வித்தியாசம். அந்தரம், பாடத்துக்கு பாடம் கொஞ்சம் வித்தியாசம். அந்த மாதிரி சில வித்தியாசம் பொதுவா சான்ஸ்கிரிட்ல பல லிட்ரரி ஒர்க்ல அப்படி இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மேனுஸ்கிரிப்டை பப்ளிஷ் பண்ணி எப்பமோ பண்ணி அப்படி கரெக்ஷன் தப்பாவோ என்னமோ அதுல ஆகியிருக்கலாம். அதான் சில பாட்டாந்தரம் இருக்கு, அப்படியும் சில பேர் புஸ்தகத்துல இருக்கு, இப்படியும் இருக்குன்னு நம்ம 2ஐயும் எடுத்துக்கணும். அது ஸோ இதுல இந்த 100 ஸ்லோகத்துக்கு நான் மீனிங்கும் நானா டைப் பண்ணியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துக்கு தபஸ்வாத்தியாய நிறுத்தம், அதுல என்ன மீனிங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங்கும் நான் சான்ஸ்கிரிட்ல பண்ணியிருக்கேன். ஸோ தட் எல்லாரும் அதை நான் எந்த லாங்குவேஜில் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சான்ஸ்கிரிட்ல இருந்து இங்கிலீஷோ கன்னடாவோ தமிழோ ஹிந்தியோன்னு நான் என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி 100 பண்ணிட்டு கடைசியில நான் இந்த தேவஸ்துதி, ஸ்துதி அப்படின்னா புகழ், ஸ்துதி அப்படின்னா புகழ், பகவானே ஸ்துதி பண்றது, பிரைஸ் த லார்டு, இங்கிலீஷ்ல அவ சொல்ற மாதிரி பிரைஸ் த லார்டு அப்படின்னு. அதுல 2-3 ஸ்லோகத்தை நான் இதுல வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஒரு ஸ்லோக பாராயணம்னு பண்ணும்போது ஆரம்பத்துல தியானம்ங்கிறது மென்டலி நம்மளை
இந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். எப்படி நமக்கு ஆம்பியன்ஸ்ன்னு இன்னைக்கு சொல்றோம். ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா அங்க ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும், அப்பதான் நமக்கு அந்த ரிலாக்ஸ் மூடு வரும் அப்படின்னு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அந்த ஆம்பியன்ஸை உண்டாக்குறான். ஆனா இந்த பாராயணம் பண்ற மாதிரி உள்ள விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல, ஸ்லோகங்கள்ல, ஸ்தோத்திரங்கள்ல முதல்ல தியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்றது. இந்த மைண்ட்ல நம்ம அதை முதல்ல கொண்டு வருது. அப்புறம் இந்த பாராயணம் பண்ணும்போது அது அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த ராமாயண கதைங்கிறதுனால அந்த கதை மூமெண்ட் மாதிரி நம்ம மென்டலி அந்த சீனை ஓட விட்டுண்டு அதை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி தியானமா அதை பாராயணம் பண்றது. அதுக்கப்புறம் கடைசியில மங்களஸ்துதி அப்படின்னு சொல்லி சாமிகளை எல்லாம் நம்ம மங்களமா, அந்த சாமி நமக்கு நல்லது பண்ணட்டும், இந்த சாமி நல்லது பண்ணட்டும் அப்படின்னு மங்களஸ்துதி அப்படி. ஸோ இதுல நான் கொஞ்சம் ஸ்துதியை சேர்த்திருக்கேன். ஓகே, இது நான் பண்ணின டெக்ஸ்ட், இதையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ எல்லாரும் நீங்க இந்த கோர்ஸ்ல படிக்கிற எல்லாரும் இதையும் நீங்க உபயோகிக்கலாம். இன்னொரு புஸ்தகம் நான் ரெஃபர் பண்ணினது, இது ஒரு பழைய புஸ்தகம், இந்த பிரிண்டை பார்த்தாலே தெரியும். இது நெட்ல இருந்து நான் எடுத்தேன். வால்மீகி ராமாயணத்துல பாலகண்டத்துல முதல்ல நாரதர் வால்மீகி சொன்ன அந்த 100 தான் சங்கேப ராமாயணம்னு பேர். இது தனியா யாரோ எழுதினது கிடையாது. இதுவும் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற விஷயம்தான். இந்த புஸ்தகத்துல 3 விதமான சம்பிரதாயம் நம்ம இந்தியால இருக்கு. அந்த 3 விதமான சம்பிரதாயம் சொன்னா 3 மெயின் ஆச்சாரியா. சங்கராச்சாரியார் அப்படிங்கிறவர், ராமானுஜாச்சாரியார் அப்படிங்கிறவர், மாதவாச்சாரியா அப்படிங்கிறவர். இந்த 3 பேரும் தான் இந்த வேதம், உபனிஷதம், அப்புறம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கு, எக்ஸ்பிளனேஷன் எழுதி நிறைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் இவா பண்ணியிருக்கா. அந்த வழிமுறையில தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த உபனிஷத்துல உள்ளதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுட்டு நம்ம அதை படிச்சுட்டு அதை அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்து பிரவச்சனம் பண்ணிட்டு இப்படி இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ கழிஞ்ச 1500-2000 வருஷமா இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினவா 3 ஆச்சாரியா. ஸோ அந்த ஆச்சாரியார் வழி வந்தவா அப்படிங்கிறது நாங்க அந்த சம்பிரதாயத்துல வந்தவா அப்படின்னு. பொதுவா சங்கராச்சாரியார் சம்பிரதாயத்துல வர்றவாழ ஸ்மார்த்த சம்பிரதாயம் அப்படி சொல்றது. ராமானுஜாச்சாரியார் சம்பிரதாயத்துல வந்தத வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி சொல்றது. மாதவாச்சாரியார் சம்பிரதாயத்துல உள்ளத மாதவா சம்பிரதாயம் அப்படி சொல்றது. ஸோ அந்த 3 விதமான சம்பிரதாயத்துல எப்படி அவ தியான ஸ்லோகம் பண்ணுவா, எப்படி மங்களஸ்துதி பண்ணுவா, அதெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. நான் அங்கேயும் இங்கேயுமா 1-2 அதுல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த புக்ல என்ன விசேஷம்னா இங்கிலீஷ்ல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மீனிங் இருக்கு. ஸோ தமிழோ சான்ஸ்கிரிட்டோ நிறைய புரிஞ்சிக்க முடியாத. இப்போ என்னோட தமிழ் தெரிஞ்ச பல பேருக்கும் இந்த அளவுக்கு மொத்தத்துல தமிழ்லயே சொன்னா புரியாத மாதிரி சில பேர் இருக்கலாம். ஸோ அவ இந்த புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் ஸ்லோகத்துல நாரதர் வால்மீகி நாரதர்கிட்ட என்ன கேட்டார், அதுக்கப்புறம் நாரதர் 2-3 ஸ்லோகத்துல வால்மீகி எந்த விதமான கேள்விகள், எந்த மாதிரி குவாலிட்டி இருக்காளா இல்லையான்னு கேட்டார். இப்படி இதுல இங்கிலீஷ் மீனிங் இருக்கு. இது பழைய பிரிண்டுங்கிறதுனால அங்க இங்க 1-2 மிஸ்டேக் இருக்கும். ஓகே, ஸோ இதையும் நான் ஷேர் பண்றேன். தமிழ் தெரியாதவா இங்கிலீஷ்ல மீனிங் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறவாளுக்கு இந்த புஸ்தகம் உபயோகமா இருக்கு. ஸோ நான் இப்படி 2-3 புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி இந்த இதை நெட்ல இருந்து நேரடியா நான் எடுத்துட்டதையும் வச்சுண்டு, ஏன்னா இதுல ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்தாப்புல ஒரு ஸ்லோகம்னு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்குங்கிறதுனால. ஓகே, இது பொதுவான ஒரு ஜெனரல், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிடுறேன். இப்ப நம்ம இந்த 100 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணி எவ்வளவு ஸ்லோகங்கள்ல கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த உச்சாரணத்துல சில மிஸ்டேக் வருது, அதை எவ்வளவு கரெக்ஷன் இன்னைக்கு பண்ண முடியுமோ பண்ணலாம், மிச்சதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பாராயணத்தை ஆரம்பிக்கலாம். தியான ஸ்லோகம் சொல்லி சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே
कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अथ संक्षेपरामायणम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अथ संक्षेपरामायणम्। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदां वरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम्। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिवप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम्। कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढो व्रतः। कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढो व्रतः। धर्मज्ञश्च कृतज्ञश्च कृत கிருத கிருத அந்த இடத்துல மிருதுவா வருது. கிருத கிருதஞ்ச அப்படின்னு தர்மஞ்ச கிருதஞ்ச அந்த தர்மஞ்சல வந்து அந்த இக்கு வந்து மிருதுவா இருக்கணுமா கர்க்கஷமா இருக்கணுமா? தர்மக ஓகே 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 அது மிருது. தர்மஞ்ச கிருதஞ்ச சத்யவாக்யோ திருடௌ விரதः. இந்த சத்திய வாக்கியோல இக்கு கர்க்கஷமா இருக்கு. ஆமா, சத்யவாக்யோ வாக்கியம். அப்புறம் திருடௌ விரதகால வந்து இது வந்து மகாபிராணா தா சே மிருது மகாபிராணா கர்க்கஷ மகாபிராணா. கர்க்கஷால 2 வெஞ்சனம், மிருதுல 2 வெஞ்சனம். சோ கவர்கா சவர்கா டவர்கா தவர்கா பவர்கா இந்த 5 வர்க்கத்துல கர்க்கஷால 2 வெஞ்சனம், மிருதுல 2 வெஞ்சனம். கர்க்கஷால ஒரு மகாபிராணம், மிருதுல ஒரு மகாபிராணம். சோ இது கர்க்கஷா க க அது கர்க்கஷா மகாபிராணம். க க சரி க க க அந்த க அது மிருது. கட்டம் கட்டி கட்டனா க அப்படிது மகாபிராணம். மிருதுல ஒரு மகாபிராணம், கர்க்கஷால ஒரு மகாபிராணம். துக்கம் சுகம் ஷாக்கா அந்த கா அது மகாபிராணம். நம்ம அந்த கோயில அந்த ஸ்லோகத்துல ஆருஹ்ய கவிதா ஷாக்கா கா கா அப்படிங்கும்போது அந்த காத்து வேகமா வருது. ஸோ இந்த பேசிக் போர்ஷன் இவ்வளவுதான் அதுல. ஸோ கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढौ व्रतः. कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढौ व्रतः. அது இந்த ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகம் ஸ்கிரீன்ல இல்ல, அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் காட்டு. ஸ்கிரீன்ல காட்டுறேனே, தெரியலையா? கோன் ஓகே 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 ஓகே. नेक्स्ट चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः. चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः. आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे.
ஆத்மவான் கோ ஜித க்ரோதோ ஜுதிமான் கோ நசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாத ரோஷஸ்ய சயுகே. இங்க இந்த த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிருத்தஜ த சொன்ன மாதிரி ஜித த சொல் ஜித குரோதோ ஜித அது மிருதுவா வருது உனக்கு. ஆத்மவான் கோ ஜித குரோதோ ஜித 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 இல்ல ஜித குரோதோ அப்படி சொல்லும் போது த மாதிரி கேட்கறது எனக்கு. நான் சொல்லும்போது உனக்கு எப்படி இப்ப நான் இதை 2 விதமா சொன்னா உனக்கு 2 டிஃபரன்ஷியேட் பண்ண முடியறதா சொல்லு. சிதக்ரோதோ சிதக்ரோதோ இந்த ரெண்டும் தனித்தனியா தெரியறதா? சிதக்ரோதோ அப்படி கேட்கறது. ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ த்யுதிமான் கோ நசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாத ரோஷஸ்ய சயுகே. ஓகே, ஒரு நிமிஷம் இப்ப மறுபடியும் நான் சொல்றேன். ஆத்மவான் கோ ஜித க்ரோதோ ஜுதிமான் கோ நசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாத ரோஷஸ்ய சயுகே. கரெக்ட். ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோத்தும் பரங் கௌதூஹலம் ஹி மே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதன்னரம். ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோத்தும் பரங் கௌதூஹலம் ஹி மே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதன்னரம். ஸ்ரோத்தும் நார்மல் ஓகே, மஹர்ஷே மகர்ஷியத்துவத்திலையும் கர்க்கஷவா இருக்கு, ஸ்ரோத்தும்லயும் கர்க்கஷவா இருக்கு. நீ அப்படி சொல்லிட்டாங்க நாங்க கரெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நாங்க எழுதும்போது முதல் 10-20 ஸ்லோகத்துக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு அந்த ஐடியா வந்து எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம கரெக்டா எழுதலாம் அப்படின்னு. ஸோ அதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு எழுதுறதுனால. ஸோ கர்க்கஷா மிருது இந்த இடத்துல கர்க்கஷா வரணும் மிருது வரணும்னு சொன்னா அதுக்கு மாதிரி ஓகே. கர்க்கஷன்னு சொன்னா முதல் அந்த வர்க்கத்துல 4 எழுத்து இருக்கு. இதை முதல்ல நம்ம மைண்ட்ல ஃபிட் பண்ணிக்கணும். க ச ட த ப அந்த 5 வர்க்கத்துல 4 எழுத்துல தான் இந்த வித்தியாசங்கள் இருக்கு. இந்த 5 வர்க்கத்துல முதல் எழுத்து தமிழ்ல சொல்ற மாதிரி க ச ட த ப சாதாரணமா சொல்றது அது கர்க்கஷா. ரெண்டாவதா சொல்றது க ச ட த ப அது கர்க்கஷா மகாபிராணம், காத்து டப் டப் டப்னு காத்து வர்ற மாதிரி. மூணாவதா சொல்றது மிருது சாதாரணமா க ஜ ட த ப அது மூணாவதா சொல்றது. நாலாவதா சொல்றது மிருது மகாபிராணம் க ச ட த ப அப்படி காத்தோட சொல்றது. ஸோ நான் சொல்லும்போது கர்க்கஷா அப்படின்னா சாதாரணம், கர்க்கஷா மகாபிராணா அப்படின்னா ரெண்டாவது, கர்க்கஷான்னா முதல்து, கர்க்கஷா மகாபிராணான்னா ரெண்டாவது எழுத்து, மிருதுனா மூணாவது எழுத்து, மிருது மகாபிராணான்னா 4வது எழுத்து. ஒவ்வொரு வர்க்கத்திலையும் 4 எழுத்து சொன்ன க க க க. ஸோ க கர்க்கஷா, க கர்க்கஷா மகாபிராணா, க மிருது, க மிருது மகாபிராணம். அப்படி சொன்னா யூ கேன் கெட் தட். ஓகேயா? சரி. சோ அந்த இது ஏததிச்சாம்யகம் மறுபடியும் இருக்கு சொல்லலாம். ஓகே. ஏததிச்சாம்யகம் ஸ்ரோத்தும் பரங் கௌதூஹலம் ஹி மே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதன்னரம். ஏததிச்சாம்யகம் ஸ்ரோத்தும் பரங் கௌதூஹலம் ஹி மே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதன்னரம். இந்த தோ இது கர்க்கஷா மகாபிராணம். சமர்த்தோ சமர்த்தோ சமர்த்தஹா சமர்த்தஹா அப்படி சொன்னா கர்க்கஷா, சமர்த்தஹா அப்படி சொன்னா சமர்த்தோ அப்படின்னு.
யதா ம். ததா ம். யதா யதா அப்படிங்கும்போது தா அப்படி ததா யதா ராஜா ததா பிரஜா த அது கர்க்கச மகாபுரா. ம். ஓகே ஓகே, நான் அப்படி ஒன்று ரெண்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி நீ கரெக்டும் பண்ணிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணுமோ அங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே. श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. ஒரு நிமிஷம். श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. प्रहृष्टो प्रहृष्टो. ஓகே, மறுபடியும் ஒரு சொல்றாரு. श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. करेक्ट. बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतान्नरः. ஒரு நிமிஷம். बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतान्नरः. इक्ष्वाकुवंशप्रभवो रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो द्युतिमान् धृतिमान् वशी. इक्ष्वाकुवंशप्रभवो रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो द्युतिमान् धृतिमान् वशी. बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः. बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः. महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः. महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः. समः समविभक्ताङ्गस्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः. समः समविभक्ताङ्ग स्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः. धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान्. धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान्. प्रजापति श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता. प्रजापति श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता. रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेद वेदांग तत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः.
रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेद वेदांग तत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थ तत्त्वज्ञ स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुरदीनात्मा विचक्षणः सर्वशास्त्रार्थ तत्त्वज्ञ स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुरदीनात्मा विचक्षणः सर्वदाभिगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैव प्रियदर्शनः सर्वदा भिगदः सद्भिः समुद्रैव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैव प्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्र इव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशः क्रोधे क्षमया पृथिवी समः विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशक्रोधे क्षमया पृथिवी समः कर्कश महाप्राण पृथिवी पृथिवी அப்படி பிருத்தி தீங்கும் போது காத்து வரணும் வாயில இருக்கு பிருத்திவி சமஹா மறுபடியும் நீ சொல்லு विष्णुना सदृशो वीर्ये सोमवत् प्रियदर्शनः कालाग्निसदृश क्रोधे क्षमया पृथिवी समः विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्श विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशक्रोधे क्षमया पृथिवी समः like that. धनदेन समस्त्यागे सत्ये धर्म इवापरः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमम् धनदेन समस्त्यागे सत्ये धर्म इवापरः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमम् ज्येष्ठं श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथः सुतं इदुल थ कर्कश महाप्राण श्रेष्ठ ज्येष्ठ थ थ कर्कश महाप्राण दशरथस्थ कर्कश महाप्राण ज्येष्ठं श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथः सुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृति प्रिय काम्यया ज्येष्ठं श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथः सुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृति प्रिय काम्यया सुतं सुदं सुतं कर्कश महाप्राण इल्लै வெறும் कर्कश சுத்தம் தசரத சுத்தம் அந்த மகாபிராணா கர்க்கஷா மிருது இப்படி அக்கம் பக்கம் வரும்போது சில நேரம் நமக்கு டங்கு ட்விஸ்ட் ஆயிடும் அந்த லெட்டர் மகா இந்த அந்த ஜேஷ்டம் ஸ்ரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரத சுத்தம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரிய காம்யயா ஓகே ज्येष्ठं श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथः सुतं प्रकृतीनां சுத்தம் சொல்லும்போது
காத்து வரக்கூடாது. காத்து வந்ததுன்னா மகா பிராணம். காத்து ஃபோர்ஸா வரக்கூடாது. தசரத சுதம் தசரதசுதம் கரெக்ட். பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரிய காம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் மைச்சத் பிரீத்யா மஹீபதிः தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகயி. இந்த கர்க்கஷ மகாபிராணம். இந்த சம்யோக்தும் மைச்சத் சத் சத் ச கர்க்கஷ மகாபிராணம். பி தஸ்யாபி மிருது மகாபிராணம். சம்பா பா மிருது மகாபிராணம். பாரியா பா மிருது மகாபிராணம். சோ இதுல கர்க்கஷா, மிருது, மகாபிராணா, அல்ப பிராணா எல்லாம் இருக்கு. இன்னொரு தரம் கேட்கு. யௌவராஜ்யேன சம்யோக்தும் மைச்சத் பிரீத்யா மஹீபதிः தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகயி. யௌவராஜ்யேன சம்யோக்தும் மைச்சத் பிரீத்யா மஹீபதிः தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகயி. பூர்வம் தத்தவரா தேவி வரமேன மயாச்சத விவாசனஞ்ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். பூர்வம் தத்தவரா தேவி வரமேன மயாச்சத விவாசனஞ்ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். சத்யவச்சனாத் ராஜா தர்மபாஷேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமன் தசரத பிரியம். சத்யவச்சனாத் ராஜா தர்மபாஷேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரத பிரியம். தசரத அந்த பேர்ல தசரத அந்த கர்க்கஷ மகாபிராணம். சோ தசரதன்னு சொல்லும் போதெல்லாம் தசரத கர்க்கஷ மகாபிராணம். தர்ம பாஷேன சொல்லக்கூடாது. தர்மன்னு சொன்னா மிருது மகாபிராணம் இல்லை. தர்ம அடி அப்படி தர்ம அப்படி முதல்ல படிக்கும்போது வந்தது. ஆத்மவான் கோஜித க்ரோதோத்யுதி க்ரோதோ தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச அதுல அதே தர்மாத்மா தர்மராஜன் அந்த எல்லா இடத்துலயும் அந்த தான். சத்யவச்சனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரத பிரியம். தசரத பிரியமா தசரத பிரியமா? தசரத விசர்காக்கு அடுத்தாப்புல பக்காரா இருக்கு. சோ விசர்காக்கு அடுத்தாப்புல பா வந்தா அந்த இடத்துல இஃப் அப்படி மாதிரி சொல்லணும். உபத்மானியா மாதிரி சொல்லணும். உபத்மானியா ஜிஹ்வா மூல்யா விசர்காக்கு அடுத்தாப்புல கானாவோ க கர்க்கஷமா 2 கா விசர்காக்கு அடுத்தாப்புல. அதே மாதிரி கர்க்கஷமா 2 பா பா ப அப்படி வந்தா கர்க்கஷ கா வந்தா ஜிஹ்வா மூல்யா, கர்க்கஷ பா வந்தா உபத்மானியா. தசரத பிரியம். நான் சொல்றேன். சத்யவச்சனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரத பிரியம். கரெக்ட். நான் சொன்ன எல்லா ஸ்லோகத்திலையும் மிஸ்டேக் இல்லை, அங்கங்க ஒண்ணு. ச ஜகாமவனம் வீர பிரதிஜ்ஞாமனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேஷாத் கைகேய்யாஃப் பிரிய காரணாத். இங்க வந்து சஜகாமவனம் வீரஃப் இவ்வு இப்பு அப்படி வருது. அப்படிதானே? ஏன்னா இங்கேயும் விசர்காக எடுத்தாப்புல பகாரா,
அதனால உபத்மானியா. இங்கேயும் கைகேயா கைகேயா விசர்காக்கு எடுத்தாப்புல பகாரா. நான் என்ன சொல்றேன்னா வி சஜகாமவனம் வீரஃப், அதாவது வீனா ரானா இவ்வு இப்பு அப்படி வருமா? வி ர இப்பு இவ்வு வராம அந்த இத அந்த உபத்மானியாங்கிற சவுண்ட் எப்படின்னா அத ஒரு எஃப் மாதிரியும் நடுவுல இல்லைன்னா இப்பு மாதிரியும் நடுவுல அந்தந்த எழுத்துக்கள் வரும்போது வீர பிரதிஜா கைகேயா பிரிய அந்த பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த புங்கிறது பக்கார மாதிரி இல்லாத ஒரு சவுண்டு. உபத்மானியா அப்படின்னா அது பக்கார மாதிரி இல்லை. அந்த இடத்துல உதடு ரெண்டு சேரணும். பா சொல்லும் போதுதான் உதடு சேரும். வா சொல்லும் போது உதடு ரெண்டும் சேராது. வீரன் வீரன் இப்போ நம்ம உதடு ரெண்டையும் பிரிச்சுண்டு வீரன் அப்படி சொல்ல முடியும். பால் அப்படின்னு உதடு ரெண்டையும் இப்படி பிரிச்சுட்டு பால்னு சொல்ல முடியாது. இந்த உதடு சேர்க்கணும். பா அப்படின்னா அது ரெண்டு உதடும் சேரணும். சோ வீர பிரதிஜா வீர அந்த இது வி ரப்பு அப்படி சொல்லாம வீர இஃப் எஃப் இப்பு அந்த ரெண்டு சேர்ந்து அதுக்குள்ள சவுண்டு வீர. ஆரம்பிக்கும் போது எஃப்ல ஆரம்பிக்கிறது, முடிக்கும் போது பால முடியற மாதிரி வீரஃப் வீரஃப். ரஃபா 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 அப்படின்னா ர இஃப் ஃப ஆ ரஃபா அப்படி சொல்றோம். ரஃபா ரஃபா அப்படின்னா ரஃபா பேசுறான். ரஃபா இஃப் இஃப் வருது, இஃப் அந்த அப்படி வருது. பா அது முடியறது அல்ல, பால தான் அடுத்த எழுத்து ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல பா வரணுமே. அதனால வீரஃப் பிரதி பிரதில பா வந்துதான் ஆகணும். இங்கேயும் கைகேயா பிரிய அந்த பால் அங்க பா வரணுமே. சோ எஃப் பா ரஃப் பா ரஃப் பா அப்படி அந்த சவுண்ட் வரும். प्रतिज्ञामनुपालयन् पितुर्वचन निर्देशात् कैकेय्याः प्रियकारणात्. सजगामवनं वीरः प्रतिज्ञामनुपालयन् पितुर्वचन निर्देशात् कैकेय्याः प्रियकारणात्. संव्रजन्तं प्रियो भ्राता लक्ष्मणोऽनुजगामः स्नेहाद् विनय सम्पन्नः सुमित्रानन्दवर्धनः. तं व्रतञ्चं प्रियो भ्राता लक्ष्मणोऽनुजगामः स्नेहाद् विनय सम्पन्नः सुमित्रानन्दवर्धनः. संव्रजन्तं प्रियो भ्राता इधर मंत्री चलो. संव्रतञ्चं प्रियो भ्राता व्रजन्तं व्रता மாதிரி கேக்குறது. संव्रजन्तं व्रज ओके व्रज ओके मातिया. संव्रजन्तं प्रियो भ्राता. ओके ஒரு நிமிஷம். इवना राना जाना. चल. संव्रजन्तं प्रियो भ्राता. ओके वा? करेक्ट. संव्रजन्तं प्रियो भ्राता लक्ष्मणोऽनुजगामः स्नेहाद् विनय सम्पन्नः सुमित्रानन्दवर्धनः. करेक्ट. சுமித்ரால வந்து இத்து கர்க்கஷம் இல்லையா?
சுமித்து இத்து வெறும் கர்க்கஷம், மகாபிராணா கிடையாது, வெறும் கர்க்கஷம். சுமித்ரா, சுமித்ரா பேரு சிலருக்கு பேரு வச்சிருக்காள் சுமித்ரா. भ्रातरन्दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता. भ्रातरन्दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता. जनकस्य कुले जाता देवमायेव निर्मिता सर्वलक्षणसम्पन्ना नारीणामुत्तमा वधूः. அந்த அந்த கடைசி தூ வந்து மகாபிராணா, ருது மகாபிராணா. जनकस्य कुले जाता देवमायेव निर्मिता सर्वलक्षणसम्पन्ना नारीणामुत्तमा वधूः. सीताप्यनुगता रामं शशिनं रोहिणी यथा पौरैरनुगतो दूरं पित्रा दशरथेन च यथा. तथा कर्कश महाप्राण दशरथेन च कर्कश महाप्राण. सीताप्यनुगता रामं शशिनं रोहिणी यथा पौरैरनुगतो दूरं पित्रा पौरैरनुगतो दूरं पित्रा दशरथेन च. கரெக்ட். அந்த கர்க்கஷ மகாபிராணம் அது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ்ல வரும். அதெல்லாம் சொல்லும் போது நம்ம அப்படி அதை ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். தசரதேன, தசரதே அப்படி இந்த பக்கத்துல நம்ம அப்படி வாய்க்கு பக்கத்துல ஒரு 2 இன்ச்சில கைய இப்படி நம்ம வச்சுட்டோம்னா सीताप्यनुगता रामं शशिनं रोहिणी यथा पौरैरनुगतो दूरं पित्रा दशरथेन च அப்படி சொல்லும்போது கையில அந்த இடத்துல காத்தடிச்ச மாதிரி நமக்கு அது வரும். ஸோ வாய்க்கு ஒரு 2 இன்ச்சு பக்கத்துல வச்சுட்டு அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அது கேஷுவலாவே நமக்கு அது வந்துடும். ஓகே, யூ செட் கரெக்ட்லி. श्रृंगवेरपुरे सूतं गंगाकूले व्यसर्जयत् गुहमासाद्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियं. 2 ध महाप्राण மிருது. அதிபதி அதி அதுல தி, அப்புறம் தர்மாத்மால த. தர்மராஜன் எப்போதுமே த மகாபிராணம் தான். ஓகே, நிஷாதாதி அதுல வந்து அந்த நிஷாதாதி நிஷாதாதி. ஓகே, அதிம்பிரியம். ஒரு நிமிஷம். शृंगवेरपुरे सूतं गंगाकूले व्यसर्जयत् गुहमासाद्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियम्. गुहेन सहितो रामो लक्ष्मणेन च सीतया देवनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बहूदकाः. गुहेन सहितो रामो लक्ष्मणेन च सीतया देवनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बहूदकाः. चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसथं कृत्वा रममाणा वने त्रयः. वसथं कृत्वा महाप्राण कर्कश. भरद्वाजस्य ह महाप्राण मृदु. 2 महाप्राण.
அப்புறம் அந்த கிருத்துவால இக்கு வந்து கர்க்கஷா. சரி, ஒரு நிமிஷம். கிருத்வா, ஓகே. चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसत्थं कृत्वा रममाणा वनेत्रयः। देवगन्धर्वसङ्काशास्तत्र ते न्यवसन् सुखम् चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तदा सुखं ख महाप्राण कर्कश गंधर्व ध महाप्राण मृदु मिச்சதெல்லாம் சாதாரண. ஓகே, ஒரு நிமிஷம். देवगन्धर्वसङ्काशास्तत्र ते न्यवसन् सुखम् चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तदा। राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतं कृते तु तस्मिन् भरतो वसिष्ठ प्रमुखैर्द्विजैः भ मृदु महाप्राण वसिष्ठ ख कर्कश महाप्राण प्रमुखै ख कर्कश महाप्राण. ओके. राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतं मृते तु तस्मिन् भरतो वसिष्ठ प्रमुखैः द्विजैः. दशरथ அந்த தாவும் கர்க்கஷ மகாபிராண தசரத தர்மராஜா அந்த மாதிரி திருதராஷ்டிரா அந்த மாதிரி பேர்லயே அது அப்ப அத ஒரு தரம் அந்த பேரை கேட்டா அப்படி நமக்கு அது ஞாபகம் இருக்கும். தசரத ஸ்வர்கஞ்சகாம அப்படி இங்கேயும் மகாபிராணம் சொல்லணும். சொல்லு. राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतं मृते तु तस्मिन् भरतो वसिष्ठ प्रमुखैर्द्विजैः. नियुज्यमानो राज्याय नैच्छत् राज्यं महाबलः स जगाम वनं वीरो रामपादप्रसादकः. नैच्छत् छ அது ஒண்ணு கர்க்கஷா மகாபிராணம். மிச்சம் எல்லாம் சாதாரண மகாபிராணம் இல்லை. नियुज्यमानो राज्याय नैच्छत् राज्यं महाबलः स जगाम वनं वीरो रामपादप्रसादकः. गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचत् भ्रातरं रामं आर्य भाव पुरस्कृतः. अयाचत् महाप्राणम मृदु आर्य भाव भा महाप्राणम मृदु ரெண்டு महाप्राणम. ओके, गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचत् भ्रातरं रामं आर्य भाव पुरस्कृत. अयाचत् भ्रातरं रामं आर्य भाव पुरस्कृतः. புரஸ்கிருத அப்படிங்கிறது ஒரு சொல். அதை நம்ம பிரிச்சு தனித்தனியா சொல்லக்கூடாது. புரஸ்கிருதன்னா முன்னால வழி நடத்திட்டு போற ஆள். அது ஒருத்தரை முன்னால வச்சுட்டு நம்ம போறது அதுக்கு புரஸ்கிருதா அப்படின்னு. ஓகே. त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः. सुमुख ख कर्कश महाप्राण धर्मज्ञ ध मृदु महाप्राण. त्वमेव राजा धर्मज्ञ इति
त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचोब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः इति इति இது கர்க்கஷா. இதி அப்படி சொல்ற. இதி ராமம் அப்படி சொல்லக்கூடாது. இதி 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 அப்படின்னா மிருதுவாயிரு. இது மிருது இல்லையா? இதி. त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः. ஓகே, இந்த தர்மஜ்ஞால வந்து தர்ம ஓகே சரி ஓகே ஃபைன் ஓகே நான் இப்போ சொல்றேன். त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः. கரெக்ட். நம்ம 40 வரைக்கும் சொல்லலாம். 38 2 சொல்லுங்க. நச்சைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ந்யாசம் தத்வா புனః புனः. நச்சைச்சத் ச அது கர்க்கஷ மகாபிராணம். வேற ஒரு மகாபிராணம் இல்லை. நச்சைச்ச ஓகே. न चैच्छत् पितुरादेशात् राज्यं रामो महाबलः पादुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः. இந்த இடத்துல இப்படி சொல்ற பத்தியா? புனః புனः புனః புனः புனഃ புனः. அது நம்ம எப்படி சொல்றோம்? புனః புனः. அந்த மாதிரி இதுக்கு தான் உபத்மானியா சவுண்டுன்னு பேரு. புனః புனః. இஃப் புனஃப் புனஃப் அத அப்படி பிரேக் பண்ணாம புனஃப் அந்த இஃப் ரொம்ப நீட்டாம புனஃப் புனஹ புனஃப் புனஹ அப்படி ரெண்டு சேர்க்கும் போது எப்படி வருது? புனஃப் புனஹ புனஃப் புனஹ அப்படி வருது. கேச்சிங் பாயிண்ட் அந்த தொனி. அந்த தொனி அந்த தொனிக்குத்தான் அந்த பேரு. உபத்மானியாங்கிறது இந்த தொனிக்குத்தான். புனஃபு அந்த தொனிக்கு. ஓகே. நிவர்த்தயாமாஸ ததோ பரதம் பரதாக்ரஜஹ சகாமமனவாப்யைவ ராமபாதாவுபஸ்பிருஷன். நிவர்த்தயாமாஸ ததோ பரதம் பரதாக்ரஜஹ சகாமமனவாப்யைவ ராமபாதாவுபஸ்பிருஷன். நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः. தோ மகாபிராணம், ஹ மகாபிராணம். நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः. கதே க இந்த க விருது. கதே து கதே கதை அப்படி க சொல்ற மாதிரி எனக்கு கேக்குறது. கதே கதே அப்படி தாவ மிருதுவா சொன்னா கதா. கதான்னா அந்த கதை. பீமன் கையில கதை வச்சிருக்கான்னு. கதே த கர்க்கஷா. கதே து இந்த தா இந்த தா ரெண்டு ஒரே தா. கதே து பரதே தே து தே இது மூணு ஒரே எழுத்து. நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः. நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः. ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः. நோ மகாபிராணம்.
रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः. ஏகாக்ரோ, இந்த கா இது கர்க்கஷா, இந்த கா மிருது. தத்ராகமனமேகாக்ரோ, மேகாக்ரோ, மேகாக்ரோ, மேகாக்ரோ இல்ல மேகாக்ரோ தண்டகான். கா இந்த கா, இந்த கா ரெண்டு ஒரே கா. तत्रागमनमेकाग्रो दण्डकान् तत्रागमनमेकाग्रो दण्डकान्. ओके, கரெக்ட் கரெக்ட். रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः. रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः. கரெக்ட். ஸோ நம்ம இன்னைக்கு 40 வரைக்கும் படிக்கலாம். அதான் சொன்னேன், இந்த கரெக்ஷனை நம்ம கடைசியில ஒரு ஃபைன் டியூனிங் மாதிரி பண்ணினா ஈஸி. ஏன்னா அந்த ஸ்லோகம்லாம் படிச்சதுனால, டியூன்லாம் படிச்சதுனால சின்ன மிஸ்டேக்கை நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். படிக்கிற ஆரம்பத்துல அதான் கரெக்டா தான் வரணும்னு 10 தரம் 15 தரம் சொல்லி சொல்லி பாடம் நடத்தினா நிறைய பேருக்கு அது கஷ்டம், அது வராது. அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அதுல முதல்ல கொஞ்சம் கரெக்ஷன்லாம் விட்டுட்டேன், பரவாயில்ல, அதை கடைசியில படிக்கலாம். ஸோ நான் அதனாலதான் சொன்னேன், இது 1-2 கிளாஸ்ல நம்ம இதை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் பண்ணின அந்த சான்ஸ்கிரிட், இங்கிலீஷு, அந்த தியான ஸ்லோகங்கள் அதை கம்ப்ளீட்டா ஒரு தடவை மீனிங்கும் சொல்லி அந்த தியான ஸ்லோகத்தையும் சொல்லி அப்படி நம்ம அது ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில ஃபுல்லா ஒரு சோலோ பாராயணம் நீ பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டு நம்ம அந்த சோலோ பாராயணத்தோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ் போர்ஷனை அப்படி நம்ம காம்ப்ரிஹென்சிவா, இப்ப அரையும் குறையுமா சொல்லாம காம்ப்ரிஹென்சிவா மொத்தமா நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்டாப்.